அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி ஃப்ரைடே. இன்றைக்கி நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. 5G இந்தியாவில் லான்ச் ஆகுது, அதோட விலை குறையலாம் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தலாம். OnePlus 9R இதோட இந்தியா லான்ச்சும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 478. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்தியன்ஸ்க்காகவே ஒரு புது ஆப் ஸ்டோரில் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதை அஃபிஷியலாக லான்ச்சும் பண்ணிட்டாங்க. இதோட பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் சேவா ஆப் ஸ்டோர். இந்த மொபைல் சேவா ஆப் ஸ்டோர் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்தியன்ஸ்க்காகவே. இதில் வந்து இப்போ தற்சமயம் 1000 ஆப்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. தாராளமாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஆப் ஸ்டோர் அப்படின்னு சொன்னாவே நம்ம கூகுளுடைய ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், இல்லைனா iOS யூசர்ஸாக இருந்தால் ஆப் ஸ்டோர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இனிமேல் வந்து உங்களுக்கு மொபைல் சேவா ஆப் ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. இங்கேருந்தும் நம்ம ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இதில் வந்து நீங்கள் புதுசாக க்ரியேட்டராக அந்த ஆப்ஸ் லான்ச் பண்ண போகிறீங்கன்னா இது அப்சல்யூட்டாக ஃப்ரீ. அதே கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர்லாம் ரொம்பவே காஸ்ட்லி, இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரீ. ஸோ இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஸ் லான்ச் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்தியன் கவர்மெண்ட் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்தியாவுக்காக டெடிக்கேட்டடாக மொபைல் சேவா ஆப் ஸ்டோர் இப்போ அவைலபிளாக இருக்குது. குளோபலாக மொபைல் டேட்டா யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு அப்புறம் வந்து இந்தியன்ஸ் தான் அதிகமாக வந்து மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனால் சில மாதங்கள் வந்து யூஎஸ்ஏ தாண்டி இந்தியன்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கும்போது இந்தியாவில் இன்னும் வந்து 23,000 வில்லேஜஸில் வந்து மொபைல்ஸும் கிடையாது, இன்டர்நெட் கனெக்டிவிட்டியும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி லோக்சபா ரிப்போர்ட்டில் வெளியே இருக்குது. இந்தியாவில் கிராமங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது. இதில் 5 லட்சம் கிராமம் கிட்ட வந்து தற்சமயம் இன்டர்நெட் இருக்குது, மொபைல் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் 25,000 கிராமத்தில் வந்து மொபைலும் கிடையாது, இன்டர்நெட் கனெக்டிவிட்டியும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது டாப் ஆஃப் த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்கக்கூடிய நிறைய கிராமத்தில் வந்து உங்களுக்கு மொபைல் கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ், மத்திய பிரதேஷ், இங்கே இருக்கக்கூடிய கிராமங்கள்லேயும் வந்து கிட்டத்தட்ட 2000 கிராமத்தில் வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. ஸோ 2021 இந்த கிராமங்கள்லேயும் வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி லோக்சபாவில் வெளியிட்டிருக்காங்க. ட்ராய் மறுபடியும் ஜனவரி 2021 எந்த டெலிகாம் ஆப்ரேட்டர் அதிகமாக சப்ஸ்கிரைபர் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதமும் வந்து ஏர்டெல் தான் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட 3-4 மாதமாக வந்து ஏர்டெல்லுடைய சப்ஸ்கிரைபர் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு இருக்கு. ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் பொசிஷனில் இருக்காங்க. வோடஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் பேஸ் கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ரிப்போர்ட் படி பார்த்தா வந்து ஏர்டெல் ஒரே மாதத்தில் கிட்டத்தட்ட 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா தெரியுது. அதே ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.9 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ஜனவரி 2021. வோடஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.7 மில்லியன் சப்ஸ்கிரைபரோட ஒரு ஸ்டேபிள் பொசிஷனில் இருக்காங்க. இந்த வாட்டி ஏர்டெல் தான் லீடில் இருக்குது. 5G இந்தியாவில் கூடிய விரைவில் லான்ச் ஆகுது. அதே சமயத்தில் 5G நெட்வொர்க் கனெக்டிவிட்டிக்காக எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் 5G ப்ரைஸிங் இந்தியாவில் அப்படின்னு சொல்லும்போது வந்து ரோல் அவுட் ஆகும்போது இது ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க, ரிப்போர்ட்ஸும் அப்படி தான் வருது. ஸோ இந்த மாதிரி காஸ்ட்லியாக இந்தியாவில் 5G வரும்போது வந்து எல்லாராலையும் 5G யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் வந்து 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனுக்கு வந்து ஒரு பேஸ் ப்ரைஸ், அதாவது ஃப்ளோர் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ டெசிஷன் எடுத்திருக்காங்க. இதுக்கு ட்ராய் கூடயும் அவங்க கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 5G உடைய ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் நடக்கும்போது ஒவ்வொரு ஸ்பெக்ட்ரம்க்கும் வந்து ஒரு ஃப்ளோர் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து ஆக்ஷனில் அதிகமாக யாருமே கிளைம் பண்ணிட்டு போக முடியாது. ஏன்னா அதிகமாக கிளைம் பண்ணும்போது 5G உடைய விலையும் வந்து அதிகமாகலாம். அதனால ஒரு ஃப்ளோர் ப்ரைஸ் செட் பண்ணி இந்தியாவில் 5G லான்ச் ஆகும்போது ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக ரோல் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனும் ட்ராயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கூகுள் வந்து ஏற்கனவே ஆண்ட்ராய்ட் 12 ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதில் ஃபர்ஸ்ட் டெவலப்பர் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன மாதமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த டெவலப்பர் ஸ்டேஜில் வந்து செகண்ட் ரிலீஸும் வந்து நேற்று ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் ரிலீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு வேளை பிக்சல் டிவைசஸ், அதாவது பிக்சல் 3க்கு மேலே இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த டெவலப்பர் ப்ரிவ்யூ 2க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு பேட்டா டெஸ்டிங் போகும். பேட்டா டெஸ்டிங் முடிஞ்சு தான் உங்களுக்கு ஸ்டேபிள் வெர்ஷன் வரும். ஸ்டேபிள் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் 12 உடைய செகண்ட் டெவலப்பர் வியூ வந்து தற்சமயம் ரோல் அவுட் ஆயிருக்கு. OnePlus அப்படின்னு சொன்னாவே அவங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் தான்
எப்போவுமே அவங்க பாப்புலராக இருந்தாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் OnePlus உடைய யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ஆக்சிஜன் OS, அதே சைனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஜன் OSல தான் கொடுத்துருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ரெண்டுமே நமக்கு சிமிலராக தான் இருக்கும். ஆனால் இனிமேல் சைனாவில் ஹைட்ரோஜன் OS இருக்காது, எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் கலர் OS தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரிப்போர்ட் மூலியமாக வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, OnePlus உடைய ஹைட்ரோஜன் OS உடைய வெப்சைட்டே வந்து April 1 அவங்க ஷட் டவுன் பண்ணுறாங்க. ஸோ OnePlus உடைய நெக்ஸ்ட் சீரீஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து கலர் OSல தான் சைனாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆக்சிஜன் OSஐ மெயின்டைன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மோட்டோரோலாவுடைய G சீரீஸில் Moto G20 இந்த ஸ்மார்ட் ஃபோனும் FCC சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ மோட்டோரோலாவுடைய G சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி இந்தியாவில் G10 G30 லான்ச் ஆகிடுச்சு. இப்போ இங்கே ரிவீலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா G20 அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இதோட Geekbench ஸ்கோர்ஸும் ரிவீலாக இருக்குது. சிங்கிள் கோர் வந்து 378, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 1322. இந்த ஸ்கோர்ஸ் பார்க்கும்போது ஒரு என்ட்ரி லெவல் சிப்செட், இன்னும் சொல்ல போனால் ஒரு யூனிசாக் சிப்செட்டில் தான் இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ மோட்டோரோலா தரப்புலேருந்து Moto G20யும் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். மோட்டோரோலாவுடைய G சீரீஸில் Moto G100 கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே சைனாவில் லான்ச் ஆன Moto Edges அதை தான் ரீபிராண்ட் பண்ணி வந்து குளோபல் அண்ட் இந்தியா எல்லா இடங்கள்லையும் வந்து Moto G100 இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ Moto G100 அப்படின்னு சொல்லும்போது வந்து சைனாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே அஃபோர்டபுளாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து ஸ்பானிஷில் ஒரு ரீட்டெயில் ஸ்டோரில் இதோட விலை ரிவைலாக இருக்குது. இங்கே இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 41,000க்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 870 ஒரு அஃபோர்டபுள் 5G சிப்செட்டாக வரும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் குளோபலாக இதோட விலை வந்து 41,000 அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது. கண்டிப்பாக இதை விட கம்மியாக தான் இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம் Moto G100 இந்தியாவில் என்ன ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணுறாங்கன்னு. விவோ உடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் Vivo X60 சீரிஸ் இந்தியாவில் March 25 அன்னைக்கு லான்ச் ஆகுது. இந்த சீரீஸில் 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. X60, X60 Pro, அப்புறம் Pro Plus. இதில் Pro Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டிங் ஃபீச்சரோட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு வர்ச்சுவல் ரேம் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரோட கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வர்ச்சுவல் ரேம் வந்து இவங்க 3GB வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஸ்மார்ட் ஃபோன் வந்து 6GB பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா வந்து இந்த வர்ச்சுவல் ரேம் இருக்கும்போது அது 9GB அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ தட் வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மல்டிபிள் டாஸ்கிங், அதாவது நிறைய ஆப்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி வைக்கும் போதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு வர்ச்சுவல் ரேமில் தான் ஸ்டோர் ஆகும். ஆக்சுவல் ரேமில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுனால ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் புதுசாக கொடுக்க போகிற ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி விவோ லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ விவோவுடைய X60 Pro Plus இந்த புது ஃபீச்சர் வர்ச்சுவல் ரேம் ஃபீச்சரோட லான்ச் ஆகுது. ஃப்ளிப்கார்ட்டில் எலக்ட்ரானிக் சேல் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த சேலில் வந்து ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான ஆஃபர்ஸ் வந்து ரியல்மி ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதில் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியுடைய C சீரீஸாக இருக்கட்டும், 6 Pro, 7 Pro எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. நான் இமேஜ் காட்டுறேன், அதை நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லேட்டஸ்ட் லான்ச்சஸ் ரியல்மியுடைய Narzo 35G ஸ்மார்ட் ஃபோன் இப்போ லான்ச் ஆன இந்த ஸ்மார்ட் ஃபோனில் HDFC கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 1000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே ரியல்மியுடைய லேட்டஸ்ட் லான்ச் X7 சீரீஸ் X7, X7 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனும் HDFC கிரெடிட் கார்டில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரியல்மியுடைய ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த ஆஃபர் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரியல்மி GTயில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து சைனாவில் லான்ச் ஆக போகிறதா தெரியுது. ரியல்மி GT Neo இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து March 31 வந்து சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ரியல்மி GT Neo அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது லேட்டஸ்ட் சிப்செட் MediaTek Dimensity 1200ல இவங்க அஃபிஷியலாக லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக MediaTek சிப்செட் மட்டும் இல்லை, MediaTek Dimensity 5G சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடம் வந்து உங்களுக்கு தனியாக தான் இருக்கும், இன்டெகிரேட் பண்ணி வராது. அதே ஸ்னாப்ட்ராகனுடைய 888 உங்களுக்கு இன்டெகிரேட் பண்ணி வரதுனால பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். பட் MediaTek உடைய Dimensity 1200 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் சிப்செட். உங்களுக்கு மோடம் 5G மோடமும் இன்டெகிரேட் பண்ணி கொடுக்குறாங்க, அதனால பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் கேமரா செக்மெண்ட்டும் ரொம்பவே நல்லா கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மியுடைய GT Neo March 31 சைனாவில் லான்ச் ஆகுது. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாலையும் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. சாம்சங் Galaxy S21 உடைய நோட் சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வராது அப்படின்னு பார்த்துருந்தோம். பட் இந்த சீரீஸில் வந்து உங்களுக்கு ஃபேன் எடிஷன் இது வந்து இந்த வருஷம் கடைசிக்குள்ளே லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. இன்னும் சொல்ல போனால் ஆகஸ்ட்டில் சாம்சங் Galaxy S21 ஃபேன் எடிஷன் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது.
அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S21 சீரிஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட அஃபோர்டபுளாக இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சாம்சங் உடைய ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S21 ஃபேன் எடிஷன் ஆகஸ்ட்டில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. சாம்சங் உடைய M சீரீஸில் சாம்சங் கேலக்ஸி M12 போன வாரம் இந்தியாவில் லான்ச் ஆச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் சேல் நேற்று ஸ்டார்ட் ஆச்சு. இதில் இனாகிரேட்டிவ் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட விலை 9,999. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம் பட்ஜெட் கேட்டகரியில். ஏன்னா ட்ரூ 48 மெகா பிக்சலை இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சாம்சங் உடைய ஏதாவது பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இப்போ இது ஆஃபர் ப்ரைஸ் உங்களுக்கு 9,999 அவைலபிளாக இருக்குது. இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் மைக்ரோமேக்ஸ் அவங்களுடைய இன் சீரீஸ் கீழே IN1 இன்னைக்கு அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. இது ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இது மீடியாடெக் சிப்செட் மீடியாடெக் ஹீலியோ G80 இவங்க கொண்டு வராங்க. அதோட 48 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா 5000 mAh பேட்டரி 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஓவரால் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்ச் ஹோல் நாட்சில் ஒரு டீசென்ட் அவுட்லுக்கோட மைக்ரோமேக்ஸ் உடைய IN1 இன்னைக்கு இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆகுது. OnePlus உடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் இந்தியாவில் மார்ச் 23 அன்னைக்கு லான்ச் ஆகுது. இந்த ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து OnePlus 9 Pro பற்றி தான் வந்து நிறைய ரூமர்ஸ் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது கூடவே OnePlus 9R ஒரு லைட்டர் வேரியண்ட்டோ லான்ச் ஆக போகிறதா வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இதை பற்றி நிறைய தகவல் வெளியாகல. ஆனால் இப்போ வந்து OnePlus உடைய 9 சீரீஸில் OnePlus 9Rம் வந்து மார்ச் 23 அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை இது இந்தியாவுக்காக எக்ஸ்க்ளூசிவ் லான்ச் அப்படின்னு தெரியுது. OnePlus 9 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ குளோபலாக பார்த்தீங்கன்னா வந்து OnePlus உடைய 9 Pro இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவில் மட்டும்தான் வந்து 3 ஸ்மார்ட் ஃபோன் 9 Pro 9R 3 லான்ச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி வந்த ரூமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus உடைய 9R வந்து ஒரு லைட்டர் வேரியன்ட் Snapdragon 690 வரும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாச்சு. ஆனால் இப்போ வந்து OnePlus உடைய CEO ரிவீல் பண்ணக்கூடிய சில ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து OnePlus 9R வந்து ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது வந்து Snapdragon 600 சீரீஸில் இருக்க வாய்ப்பில்லை. இது Snapdragon 800 சீரீஸ்லேயே ஒரு சிப்செட்டில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இன்னும் சொல்ல போனால் 870 இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் OnePlus 9R என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணுறாங்கன்னு. இது இந்தியாவில் மார்ச் 23 அன்னைக்கு லான்ச் ஆகுது. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். Vivo உடைய X60 Pro Plus இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து என்ன ஃப்ளாக்ஷிப் புது ஃபீச்சர் இவங்க கொடுக்கறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை வந்து கீழே டைம் ஸ்டாம்ப் அதுக்கப்புறம் பதில் அப்படின்னு டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் லைவ் கேப்ஷன்ஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சரத்குமார். கங்க்ராச்சுலேஷன் சரத்குமார். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.